சத்யா, அந்த ரிமோட் கொஞ்சம் எடுத்து குடுடி. ஏண்டி உன் கை கிட்ட தானே இருக்கு, அது கூட உன்னால எடுக்க முடியாதா? இப்ப நீ எடுத்து குடுப்பியா மாட்டியா? எதுக்கும் அலைய மாட்டேங்குது, நீ தான் எடுத்துக்கணும் வேணும்னா. ஆமா, இவ பெரிய இவ. போடே போடே, நம்மளை விட்டு திங்குது பாரு தீனி பண்டாரோ. கவி, அக்காவை கொஞ்சம் குடுறி. உனக்கெல்லாம் தர முடியாது, போடி. எது ட்ரிப்பா? ஏய் ஜாலியா இருக்குமே. ஐயோ என்கிட்ட காசு வேற இல்லையே. சரி வர பாக்குறேன். காசு வேற இல்ல, அதுக்குள்ள அக்கா கிட்ட சண்டை வேற போட்டு போய் கேட்ட காரி காரி துப்புவாளே. அக்கா. எது அக்காவா? நீ அப்படிலாம் கூப்பிட மாட்டியே, சொல்லு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போறேன்னு கூப்பிட்டாங்க, காசு வேணும்க்கா. கொஞ்சமாவது உனக்கு சூடு சொன்ன இருக்கா? இப்பதானே சண்டை போட்ட, அதுக்குள்ளே வெக்கமே இல்லாம காசு கேக்குற. சரி எனக்கு வேணாம் போ. என்ன அக்கவுண்ட்ல அமௌண்ட் வந்திருக்கு? கடனா தாண்டி கொடுத்துருக்கேன், ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போயிட்டு அந்த காசு கொடுத்துரு. அக்கா சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. நம்ம வீட்டுக்கு போனோம்னா எல்லாரோட எக்ஸ்பிரஷனும் எப்படி இருக்கும்? எப்ப சாமி வந்த? இப்பதாம்மா வந்தேன். அக்கா, நீ இல்லாம எனக்கு போர் அடிக்குதுக்கா, பேசாம நீ இங்கே இருந்திருக்கா. என்ன வீட்டுல யாரையும் காணோம்? வாடி, எப்ப வந்த? அதுக்குள்ள வந்துட்ட? போன வாரம் வந்துட்டு வர்றக்கு 1 மாசம் ஆகும்னு சொன்ன. சரி, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம், எங்க ரூம்ல கிளீன் பண்ணி வச்சிரு. ஓடா லூசு. என்னம்மா, நான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன், என்ன எதையுமே கவனிக்காம நீயும் வெளியே கிளம்பிட்டு இருக்க. இதுல என்னடி இருக்கு? நீ வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல, நீ வாரம் வந்துடுற. அப்புறம் நான் என்ன சொல்றது? இப்ப அப்படி எங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? அவனுக்கு என்னமோ வாங்கணுமாமா, அதான் வெளியே கூட்டிட்டு போறேன். அவனை மட்டும் நல்லா கவனிங்க, என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காதீங்க. சரி போயிட்டு வர்றோம். பாய், நாங்க போயிட்டு வரோம். வீட்டுல இருந்தாதான் யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு வெளியூருக்கு வேலைக்கு போனா அப்பயும் நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. என்ன கொடுமை சாமி இது. ஏய், இப்ப எதுக்குடி இங்க வந்த? ஏன் நான் இங்க வந்தனால உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்டி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூப்பிடாமையே கிளம்பி வந்துடுற? இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு, நான் எப்ப வேணாலும் வருவேன். ஏய் எருமை, எந்திரி. என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? டேய், இது ஏன் ரூம் தானடா? அது நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. இப்ப எந்திரிச்சு போய் சோஃபால படுப்போ. டேய் போடா. அம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலும் இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்குதானே? அட ஆமாண்டி, யாரு இல்லன்னு சொன்னா? அவன் என்ன ரொம்ப பண்றான்? இந்த வீடு அவனுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கு. அவன் இப்ப அப்படிதான் இருப்பான், நாளைக்கு நீ கிளம்ப போது பாரு அவன் எப்படி இருக்கான்னு. டேய், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிக்கா, பாத்து போயிட்டு வா. ஆமா, அம்மா செலவு காசு கொடுத்தா? இல்லடா, அதெல்லாம் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் சைடு போகும்போதே உனக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடு. நான் என்ன சின்ன பொண்ணா, அதெல்லாம் வாங்கி சாப்பிட? வயசு மாறலாம்க்கா, ஆனா நீ ஆசைப்பட்டது எதுவும் மாறாதுல. போ, உனக்கு பிடிச்சது போய் வாங்கி சாப்பிடு. என்கிட்ட இப்ப இவ்வளவுதான்க்கா இருக்கு, நீ ஊருக்கு போ. அம்மா வந்தோடனே அனுப்பிச்சுட சொல்றேன். சரிடா, பாத்துரு, வரேன். உண்மையான லவ் பண்ணலடா, சொல்றது கேளுடா. ஏய் நில்லு, உன்னை லவ் பண்றதா சொல்லிட்டு அந்த சபரிஷ் வேற பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நான் அவனை. டேய் என்ன நினைச்சு தெரியுமா? இதோ எனக்கு என்னமோ இந்த மேடம் லவ் டென்ஷன் தாங்க முடியாம சபரிஷ லவ் பண்றேன்னு போய் சொல்லிருக்கா. பொய்யா? இவன் அதெல்லாம் தெரியாம சபரிஷ போட்டு அடிச்சு அவன் ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்கான். அவன் ஹாஸ்பிடலா? சபரிஷ், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பார்க்க கூட பிடிக்காதுன்னு. எனக்கும் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு சுத்தமா தைரியம் இல்லை. நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். அம்மா தாயே, இவ்வளவு நாள் நீ இவனை பண்ணதெல்லாம் போதும், மறுபடியும் லெட்டரா? இனிமேல் எங்க வாழ்க்கையில நீ வராத, ஒழுங்கு மரியாதை வெளியில போ. இப்ப நீயா போறியா இல்ல நானும் அவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா? நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ஏய், இப்ப என்ன சொன்னேன்னு கட் பண்றா. ஓய், எனக்கு பாஸ்ட் லைஃப்ல ஒரு லவ் இருந்துச்சு. இரு ஸ்டாப் பண்ணு. இப்போ அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏய் ச்சே, சத்யா, உனக்கு பாஸ்ட்ல லவ் இருந்துச்சா? ஆமாண்டா. இப்போ என்ன, எதுக்கு எப்ப பார்த்தாலும் பாஸ்ட் பத்தி கேட்டுட்டே இருக்க? அவன் எப்படி என்னை ஏமாத்தி விட்டுட்டு போனான்னு தெரிஞ்சுட்டு நீயும் அவனை மாதிரி விட்டுட்டு போலான்னு இருக்கியா, இல்ல ஏதாச்சும் புது ட்ரிக் யூஸ் பண்ணி விட்டுட்டு போலான்னு இருக்கியா? ஏய் இரு, நீ பாஸ்ட் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீ பேசுறது வச்சு எனக்கு புரியுது. என்னையும் பாஸ்ட்ல லவ் பண்ணாம பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு தான் போயிருக்கா. சத்தியமா சொல்றேன், நான் பட்ட கஷ்டத்தை உன்னை பட வச்சிட மாட்டேன். அதே மாதிரி நீயும் அந்த கஷ்டத்தை கொடுத்துறாதம்மா, இந்த உடம்பெல்லாம் தாங்காது. ஏய், நான் அப்படி பண்ண மாட்டேன். என்னெல்லாம் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணாத. சரி சாரி, வா ஏறு போலாம். ஆமா, உன் எக்ஸ் பேர் என்ன? என்னை விட அவன் நல்லா இருப்பாளா? என்ன பசுனஸா? அதெல்லாம் இல்ல, இனி எவ்வளவு பத்தி பேசு, அப்புறம் இருக்கு உனக்கு.
டேய் யாரா அந்த பொண்ணு புதுசா இருக்கு? தெரிலடா, நீயே கேட்டுக்கோ. அச்சோ, இப்போ இதுல என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாராச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஹலோ மேம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இங்க எல்லாமே நம்ம தான். இங்க எதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த கையை இங்க வைங்க. ஐயோ, ஆ? ஏய் என்ன ஓவரா பண்ற? இங்க என்ன தாண்டி எதுவும் பண்ண முடியாது. டேய் அந்த பொண்ணை விடுறா. ஒரு பொண்ணு எங்கேயும் தனியா வந்துடக்கூடாதா? ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் நான் ஏதாவது சொல்ற போற, ஒழுக்கமா போயிரு. தேங்க்ஸ்ங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இது எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஷூர். கலாட்டா மீடியா உங்களை சொல்கிறேன், நீங்கள் போட்ட ஒரு வீடியோவில் எங்களோட ரெப்புடேஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு டெடிகேட் பண்ண வீடியோஸ் கூட வந்து நீங்கள் தான் ஃபேக் மேரேஜில் இப்போ எதுக்கு பொண்ணு எங்கேருந்து வந்துச்சு பொண்ணு உங்களுக்கு, அது உங்கள் பொண்டாட்டியே இல்லை, அப்போ யார் பொண்டாட்டி, அது யாரோட புருஷன் அதுன்னு இவ்வளோ கேவலமாக கேட்குறாங்க. டேய் இப்ப சொல்றேன்டா, இவ என் பொண்டாட்டிடா, அது என் குழந்தைடா. இது எவனுக்கும் நான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுடா. நான் நினைச்சேன்டா மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிக்கணும், பர்த் ஆதார் கார்டு காமிக்கணும், அதை காமிக்கணும், இதை காமிக்கணும், எந்த மைத்துக்கு நான் காமிக்கணும்? பார்த்தா அவன் என் பொண்ணுடா, இது என் பொண்டாட்டிடா. போதுமா? வீடியோ முடி. சரி ஓகே, எப்பயுமே நீ தானே பேசுவ, இன்னைக்கு நான் கேள்வி கேட்கறேன், நீ பதில் சொல்லு. அச்சச்சோ கேள்வியா? இன்னைக்கு நான் செத்தேன். கேளுமா கேளு. நான் அழகா இருக்கனா? ஆமாமா அழகுதான், அதுக்கு என்ன குறை? சரி, நான் கோவம் இருந்தா நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். நான் சண்டை போட்டேன்னு நினைச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணுவ? சரி சண்டை போடு. சாதா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி நானும் பேசல. சாப்பிட்டியா? சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் உனக்கு என்ன? சாப்பிடலனா கோவம் அதிகமாகும், அப்புறம் எனக்கு தானே பிரச்சனை. ஆமா லைட்டா பசிக்குது. சரி வா சாப்பிட்டு ஃபைட்டை கன்டினியூ பண்ணலாம். நான் இப்ப கோவமா இருக்கேன்டா. அதான் டெய்லி பண்றியா, வா போலாம். என்ன விட இந்த போன் தான் அதிகமா பாக்குறேன், பேசாம அதவே கட்டிக்க. இந்த போன்லயே உன்னை தாண்டி பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு. நான் பேசாம போயிட்டு என்ன பண்ணுவ? உண்மை சொல்லவா பொய் சொல்லவா? உண்மையே சொல்லு. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் நிம்மதியா இருப்பேன், அடுத்த 5 நிமிஷம் கொஞ்சம் பயமா இருக்கும், அப்புறம் என்ன 100 மிஸ்டேக் கால் தான். இங்க என்னாச்சு, எங்க போறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சம்மா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ என்னாச்சு? பெரிய ஆக்சிடென்ட்மா, ஹிப் போன் வேற கிராக் ஆயிருக்கு, நிறைய பிராக்சர்ஸ் இருக்குன்னு வேற சொல்றாங்க. சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண 3 லட்சம் ஆகுமா. பாவம், அவங்க அம்மா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? நான் அவங்ககிட்ட 1000 டைம் சொல்லியிருக்கேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் எறா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எறான்னு. அந்த நாய் ஒரு டைம் கூட கேட்டதே இல்ல. சரி நான் ஹாஸ்பிட்டல் போறேன். இருங்க நானும் வரேன். சரி வா. அம்மா அம்மா என்னம்மாச்சா உனக்கு? அப்பா அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்கப்பா, ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த சைன் வச்சனால அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், எப்படியாச்சும் பணத்தை சரி பண்ணிடலாம். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்றேன். நான் என்னோட ஆர்டி எடுத்து எப்படியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு ரெடி பண்றேம்மா. மெடிக்கல் எமர்ஜென்சி எப்பயுமே சொல்லிட்டு வராது, பட் ஹாஸ்பிட்டல் பில் நம்ம சேவிங்ஸே காலி பண்ணிடும். அதனால crores வரைக்கும் கவர் ஆகுற ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ 18% GST ரிமூவ் ஆயிடுச்சு, ஸோ அதே ப்ரீமியம்ல டபுள் கவரேஜ் கிடைக்கும். டயபிட்டிஸ் மாதிரியான ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ்க்கும் Day 1ல இருந்து கவரேஜ் கிடைக்கும். ஸோ டோன்ட் பி லேட், பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி up to 25% டிஸ்கவுண்டோட உங்க ஃபேமிலிக்கு சரியான ஹெல்த் பிளானை சூஸ் பண்ணுங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட உங்க ஃபேமிலியோட சேஃப்டியை பில்ட் பண்ணுங்க. ஏங்க எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இன்னரை நீங்க துவைக்காதீங்க, நானே துவைச்சுக்கிறேன். இல்லம்மோ என்னதான் இருந்தாலும் என்னோட இன்னர்ல உன்னை துவைக்க வச்சா நல்லா இருக்குது, அதான் நானே துவைச்சிட்டேன். கொல்ல போறேன், நான் உங்க பொண்டாட்டிங்க, முதல்ல நீங்க தள்ளுங்க. ஏய் ஆல்ரெடி துவைச்சது நீ எங்கம்மா எடுத்துட்டு போற? மறுபடியும் என் கையால துவைச்சு காய போட போறேன். அம்மா அம்மா இல்ல ஒண்ணு இல்ல. இப்படி கத்துனே, நானே பயந்துட்டேன். ஏய் எதுக்குடி கடிச்ச? ஆசையா கடிச்சா இப்படி கத்தி கூப்பாடு போட்டீங்களே, போங்க. ஏய் வாடி கோச்சுக்காத, நான் கிளம்புறேம்மா. இருங்க இருங்க போயிடாதீங்க. என்னாச்சு? என் புருஷன் எத்தனை இடத்துக்கு போயிட்டு வரா, ஊர் கண்ணுல பற்றக்கூடாதுல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பூனைக்கண்ணு, நாய் கண்ணு, என்னம்மா இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் மேல எத்தனை பேர் கண்ணு வைப்பாங்களோ. கண்ணு வைப்பாங்க தான், ஆனா உன் அளவுக்கு இல்ல. அப்புறம் என் செல்லத்து மேல நான் தான் கண்ணு வைக்கணும். என்ன ஏண்டி உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? காரணம் சொல்லி வர்றது பேர் லவ் இல்ல, உங்க மேல காரணமே இல்லாம எனக்கு அவ்வளோ லவ் இருக்கு. இந்தாங்க துப்புங்க. தூ தூ தூ.
ஐயோ இவ வேற உட்காந்துருக்காளே எஸ் ஆயிடலாம். சத்யா நில்லு, அது ஏன் ட்ரெஸ் யூஸ் பண்ணாத செம்ம கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். இருடி வெளியே போயிட்டு வந்து தரேன். இத நீ ஆல்ரெடி போட்டிருக்க என்கிட்ட கேட்காம. சூ கண்டுபிடிச்சிட்டாளே ராட்சசி. இன்ஸ்டால என்ன ஹைட் பண்ணி ஸ்டோரி போட தெரிஞ்ச உனக்கு என் ஃப்ரெண்ட் ஹைட் பண்ணுங்கிறது மறந்துட்டியா? அட சாமி இது எப்படி மறந்தேன். சரி கவி நான் போயிட்டு வந்துடுறேன். போறா பாரு எருமை மாடு. ஏய் கவி நான் யூடியூப்ல ஒரு மேக்கப் பார்த்தேன், உனக்கு போட்டு விடவா? மேக்கப் எல்லாம் வேணாண்டி. ஏய் நான் நல்லா தாண்டி போடுவேன், உட்காந்து போட்டு விடுறேன். ஆளை விட்டுறி சாமி, விட்டா கோமாளி மஞ்சள் மாதிரி பண்ணி விட்டுருவேன். போடி. போடி கொட்டப்பள்ளி. நீ போடி கோணமுக்கி. சத்யா மாமா எப்படி வராரு? இதோ இப்ப வந்துருவாருடி, கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. இனிமேல் ஏன் ராஜ்யம் தான். என்ன இவ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டா. என்னடி போற நேரத்துல அக்கா தங்கச்சி பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள வந்துருவாரு, சீக்கிரம் கிளம்பு. கிளம்பிட்டமா? எதுக்கு இவ இப்ப உள்ள போறா? ஏ கவி என்னடி ஆச்சு? சத்யா நீ இல்லாம நான் எப்படி இருப்ப?